நம்ம சோனு வந்துட்டு பீகாக்கில் வந்துட்டு இந்தியன் சிட்டி வந்துட்டு சுற்றி வந்துட்டு பார்க்குறான். அடடடா, நம்ம ஊராடா இது, செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போய் வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் வந்துட்டு படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு படுத்து தூங்குறான். இந்த பக்கம் வந்துட்டு பகீரான்னு வந்துட்டு ஒரு வில்லன் வந்துட்டு அந்த பீகாக்கு வந்துட்டு பார்த்துட்றான். அந்த பீகாக்கு வந்துட்டு அடிச்சிருச்சு. இதை பார்த்து வந்துட்டு ரொம்ப காண்டாகி வந்துட்டு எப்படியும் வந்துட்டு தூக்கிட்டு போய் பார்க்குது. அந்த பீகாக்கு வந்துட்டு வேணாம் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லுதா. இது கேட்க வந்துட்டு பகீரா வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு தூக்கிட்டு போய் வந்துட்டு புது சிட்டியில் போய் விட்றான். இந்த பக்கம் வந்துட்டு சோனு வந்துட்டு அங்கே இன்னும் கார் இருக்க மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கார் அங்கே கார் இருக்க மாதிரி இருக்குது, நம்மளோட பீகாக்கு இங்கே காணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுது. ஐயோ இங்கே வந்து பீகாவா எங்க? ஐயோ ஃப்ராங்க்லின் எதோ பண்ண மாட்டேன், ஃப்ராங்க்லின் அண்ணன் மைக்கில் எதோ பண்ணுவானே. இப்போ நம்ம உடனே ஃப்ராங்க்லின் ஒன்று வச்சோ இங்கே வா, எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஒரு ப்ராப்ளம், சீக்கிரமா வா, எனக்கு இப்போ டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வா அப்படின்னு வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு சொல்கிறான். இதை தெரிஞ்சுட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு 100 மேலே வந்துட்டு கிலோமீட்டர் வந்துட்டு போயிட்டுருக்குறான் ஃப்ராங்க்லின்னு. டேய் என்னாச்சு, எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்கிற? டேய் காட் பீகாக் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய் என்னடா டேய் ஓடாதடா. டேய் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவானே வந்துட்டு தெரியுடா, ஏதோ பண்ணுடா, சரிடா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு பயத்துலேயே வந்துட்டு கால் பண்ணுறான். அண்ணா இங்கே என்ன கால் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கால் வந்துட்டு எடுக்கிறான். அண்ணா ஹாய்ண்ணா, அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனைண்ணா. டேய் வணக்கம்டா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கடா மைக்கேல் அண்ணா. சரி என்னாச்சு? காட் பீகாக் யாரும் திருடிட்டாங்க. புரியல, காட் யாரும் திருடிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஷாக்காகி வண்டியை வந்துட்டு நிறுத்திட்டான். டேய் என்னடா உழப்பிட்டு இருக்கேன், சின்ன வயசுல நான் ஆசையாக வளர்த்தேன் பீகாக்கடா. டேய் இங்கே பாரு, நான் வரத்துக்குள்ளே இல்லை அவ்வளோதானே ஒன்று, நீங்கள் தானே அவனை போய் தேடணும். பகீரான்னு ஒருத்தப்பட்டான். பகீரா கேங்கா மண்டவோட கேங் தானே? ஆமாண்ணா அவன் தான், நேற்று தான் புதுசாக அவன் நான் டிவியில் கூட நேற்று நான் பார்த்தேன். சரி நீ வெயிட் பண்ணு, நான் போய் என் வீட்டில் போய் நான் கன்ஸ்லாம் நான் போய் எல்லாமே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு போய் வந்துட்டு அவனோட கன்னு வந்துட்டு எடுத்துட்டு வர வந்துட்டு போகிறான். ஐயோ எவன்டாவோ தொலைச்சது, சோனுக்கிட்ட தான் சோனுக்கே அந்த பீகாக்கு பார்த்து வந்துட்டு தெரியாது, காடு பீகாக்கு வேற வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெப்பன்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பகீரா அவன் எங்கே இருக்கான்னு தெரியும், அவன் புது சிட்டியில் ஈஃபில் டவரில் தான் இருப்பான். டேய் இப்போ நான் புது சிட்டிக்கு நான் வந்துட்டு போகிறேன்டா. டேய் இங்கே பாரு, நான் இப்போ புது சிட்டிக்கு போகிறேன். அவன் ஈஃபில் டவர் அவன் இங்கே தான் வந்துட்டு இருப்பான். அப்படியா? ஆமாம் இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ அசாமல் வந்துட்டு கேடு. ஸோ பகீரா வந்துட்டு வந்துட்டு சுனிலோட வந்துட்டு அண்ணன் தான். அதனால சுனிலுக்குலாம் வந்துட்டு தெரியும், ஏன்னா அவனோட ஊர் ஈஃபில் டவர் முன்னாடி தான் வந்துட்டு இருப்பான். நீ உடனே இங்கே இந்த வீட்டுக்கு போ, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஹாய் ஸ்பீட் வந்துட்டு புது சிட்டி நோக்கி வந்துட்டு போயிட்டுருக்கான். நல்லவேளை சுனிலோட அண்ணன் தான் அவன், இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்னு வேறு தெரியல. சுனில் சொன்னால் அவன் கேட்பான். ஏன்னா இப்போ என்ன அவன் கெட்டானே சுனில் கொண்டு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ஸ்பேஸுக்கு வந்துட்டு இடிச்சிட்றான். ஐயோ என்ன சொன்னாரு தெரியலையே. சார் எந்திரிங்க சார், ஏன்னா தம்பி நீ எனக்கு ஒன்றும் அவ்வளோப்பா, எனக்கு மயக்கம் தான்ப்பா சார், தெரியாமல் படிச்சு தம்பி என்னை இப்படி தான்ப்பா பண்ணுறாங்க, அவங்க சாரி கூட சொல்லிட்டு போக மாட்டாங்க தம்பி, நீ தான் எனக்கு நல்ல மெசேஜ் இது போட்டிருக்க. சரி எனக்கு வேலை டைம் ஆகுது, நான் போகிறேன் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு போகிறான். ஐயோ என்ன நடக்கணும் வேற எனக்கு வேறு தெரியலையே.
என்ன நடக்குன்னு வேற தெரியல. அப்படியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போயிடுறான். என்ன ஏய் வா மைக்கேல், நல்லா இருக்கியா? போலீஸ் சிங்கம் சார், எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த காட் பீக்காக்கு யாரும் தூக்கிட்டாங்க. என்ன சொல்ல? அது ரொம்ப பழமையான பீக்காக்குன்னு நினச்சாங்க. கடவுளோட மயில் தானே? ஆமாம், நீங்கள் சொல்லவும் கரெக்டு தான். ஆனால் பகீரா அவங்களுக்கு தெரியுமா? சுனிலோட அண்ணா. அவங்க தான் கற்றுப்பேன். சுனிலோட அண்ணா கெட்டவன் ஆகிட்டானா? இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்தே கெட்டவன் தான். ஃபேமிலியில் தான் நல்லவனாக வந்துட்டு நடிச்சிட்ருக்கான். சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ எதுவும் பண்ணீங்களோ தெரியாது. இல்லை, என்னால் பண்ண முடியாது மைக்கேல். ஏன்னா வந்துட்டு இது இன்ஸ்பெக்டர் வேறு வர டைம் ஆச்சு. இன்னும் 10 மினிட்ஸில் வந்துட்டு வந்துடுவாங்க. வேணும்னா நான் உனக்கு ஓகேட்டு நான் இன்னும் கன்று வேணால் தரேன், நீ போ அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு மைக்கேல் வந்துட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு புது சிட்டி நோக்கி வந்துட்டு டிக்கெட்லாம் வந்துட்டு கொடுத்துறான். டிக்கெட்டு எதுவும் ஆகல தம்பி, நல்ல டிக்கெட் தான், இன்னைக்கு தானே வாங்கிட்டோம். என் பொண்ணு எங்கேயோ போகிறாளாம், பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் ஆச்சான், அதனால நீ போய்க்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே ஹாய் ஸ்பீடில் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு போயிடுறான். அதுக்கு வந்துட்டு புது சிட்டிக்கு வந்துட்டு ஈஃபில் டவர் முன்னாடி வந்துட்டு நிற்கிறான். அங்கே யாரும் இருக்க மாதிரி வந்துட்டு இருக்குது. பகீராவே தான். ஐயோ டேய், எங்கள் ஃபேமிலிக்கிட்டே அடை போட்டு கொடுக்குற, இனிமே அவ்வளோதானே. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு வேற எனக்கு வர தெரியாதுடா. இப்போ நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவனே எனக்கு தெரியாது. அண்ணா ப்ளீஸ், நான் இனிமேல் இது பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு சுட்டுடுறான். ஆஹா இனிமே இருக்கும். ஐயோ இவன் வர, ஐயோ மைக்கேல் வர. ஹலோ மைக்கேல், நல்லா இருக்கியாடா? உனக்கு என்னடா வேணும்? ஏதாவது பிரச்சனையா சொல்லுடா. நீ தான்டா எனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஹாய் ஸ்பீடில் வந்துட்டு சுடுறான். நீ தான்டா எனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு சொல்லிட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு சுட்டு தள்ளிடுறான். டேய், அந்த பீக்காக்குங்க கடைசியாக சொல்ல முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு புதைச்சிடுறான். இந்த இடத்துல வந்துட்டு அந்த பீக்காக்கு எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு தேடிட்டு இருக்கான். அது இங்கே கிடச்சிருச்சுடா. எப்படியோ நான் சந்திச்சிட்டம்மா. சார், சூப்பர் சார். ஓகே தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீக்காவை வந்துட்டு பார்க்க ருசிச்சு வந்துட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு இந்தியன் சிட்டிக்குள்ளே போயிடுறான். எப்படியுமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஃப்ராங்க்லினோட பைக்கிங் தான் இருக்காது. பாஸ், ரொம்ப நன்றி பாஸ். காய்ஸ், எங்கள் மைக்கேலுக்காக இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபாக போட்டுருங்க. டேய், நீ ஒன்றும் அதே மாதிரி அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு பீக்காக வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சொன்ன மாதிரி வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கணும். ஆமாம், நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், யாருமே பார்க்க மாட்டீங்க. ஓகே கைஸ், பாய்.